நம்ம பிளட்ல யூஸ்வலா கிரியாட்டினின் 1 மில்லிகிராம் per டெசிலிட்டர் அளவுக்கு குறைவாக தான் இருக்குன்றாங்களே. ஆனால் எனக்கு பண்ண ஹெல்த் செக்கப்பில் என்னோட கிரியாட்டினின் 1.2 மில்லிகிராம் per டெசிலிட்டர் அளவுக்கு இருக்கு. எனக்கு என்ன கிட்னி டேமேஜ் இருக்கா? அப்படி எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வெறும் கிரியாட்டினை வச்சு மட்டுமே ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. கிரியாட்டினின் அப்படின்றது நம்ம மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யறப்போ அந்த மசில்ஸ் பிரேக் டவுன் ஆகி வெளியேற ஒரு விதமான மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி மஸ்குலராக இருந்தாருன்னா அவரோட மசில் மாஸ் அதிகமாக தான் இருக்கும். அதனால அவர் மசில் பிரேக் டவுன் ஆகி அதன் மூலியமா வெளியேற கிரியாட்டினும் அவரோட உடம்புல அதிகமாக தான் இருக்கும். ஸோ என்னோட இந்த ஹையர் கிரியாட்டினின் லெவல் வெறும் மசில்ஸ்னால தான், கிட்னி டேமேஜ்னால இல்லை அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? யூஸ்வலா ஒருத்தருக்கு கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா கிரியாட்டினின் ஏறுறதோட சேர்த்து அவரோட பிளட் ப்ரெஷரும் அதிகரிக்கும். ஒரு நார்மல் இண்டிவிஜுவலோட பிளட் ப்ரெஷர் யூஸ்வலா ஒரு 140/90 மில்லிமீட்டர் ஆஃப் மர்க்யூரிக்கு குறைவாக தான் இருக்கும். இப்போ உங்க பிபி இதை விட அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கலாம். அடுத்ததா ஒரு நார்மல் ஹியூமனுக்கு கிரியாட்டினின் 1.2 இருந்தாலும் அவங்க யூரின்ல புரோட்டீன் வெளியேறாது. உங்களோட யூரின்ல புரோட்டீன் வெளியேறுதுன்னா உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களோட யூரின்ல புரோட்டீன் வெளியேறாம ரத்த அணுக்களான ஆர்பிசிஸ் வெளியேறினாலும் உங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. பிபியும் நார்மலா இருந்து உங்களோட யூரின்லயும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லைன்னா அடுத்த கட்ட டெஸ்டா உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணி கிட்னிஸை பார்க்கறது மூலியமாகவும் கிட்னில ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வெறும் கிரியாட்டினின் 1.2 1.3 இருக்கிறதுனால மட்டும் கிட்னி டேமேஜ் அப்படின்றது இல்லை. நீங்க ஒரு மஸ்குலர் இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கான கிரியாட்டினின் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஆனா உங்களுக்கு கிரியாட்டினின் 1.5 மில்லிகிராம் per டெசிலிட்டருக்கும் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நீங்க ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ஃபர்தர் ஃபாலோ அப் பண்ணிக்கலாம்.